வாஷிங் மிஷின் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம செமி ஆட்டோ வாஷிங் மிஷின் பார்க்க போகிறோம். அதோடைய ஃபுல் பார்ட்ஸு, அதோடைய ஃபங்க்ஷனு ப்ளஸ் அதோடைய அதோடைய பிரச்சனை வந்தால் ட்ரபிள் ஷூட் பண்ணி எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது சொல்யூஷன் அதையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே இதில் வந்துட்டு வாஷர் டைமர் இருக்கும், ட்ரெயின் செலக்டர் இருக்கும், ட்ரெயின் சுவிட்சுன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பின் டைமர் இருக்கும். அப்புறம் இதை உள்ளே காட்டுறேன், வயரிங்லாம் காட்டுறேன். இதுதான் வந்துட்டு நம்ம பார்த்தது டைமர், வாஷ் டைமரு. ஆமாம், இது வந்துட்டு செலக்டர் சுவிட்சு, ட்ரெயின் செலக்டர் சுவிட்சு. இது ஸ்பின் டைமரு. இது வந்து பஸ்ஸர்னு சொல்லுவாங்க. அதாவது மோட்ரு என்ன ஆகிட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே வந்து லெஃப்ட்டு ரைட்டு மாறி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் துணியில் வாஷ் பண்ணும்போது. அதுக்காக தான் டைமர் வந்து லெஃப்ட்டு 30 செகண்ட், ரைட்டு 30 செகண்ட் இப்படி மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே வந்துட்டு நீங்கள் நார்மலில் வச்சுருந்தீங்கன்னா வாஷரில் இப்படி வச்சுருக்கும்போது 4 டைம்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது, நீங்கள் ஹெவியில் வச்சுருந்தீங்கன்னா அதே 4 டைம்ஸ் பண்ண வேண்டியதை டபுளாக 8 டைம்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நீங்கள் இங்கே ரொட்டேட் பண்ணிங்கன்னா வாட்டர் ட்ரெயின் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் தான் டைமரு. அதுக்கு தான் நமக்கு ஃபுல்லாக டைமருடைய ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே அதுக்கு தான். கடைசியாக ஃபைனலாக வந்து வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனா 30 செகண்ட் முன்னாடியே பஸ்ஸருக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அதோட அது ஸ்டாப் ஆக்கி விட்டுரும், பஸ்ஸர் ஸ்டாப் ஆக்கிடும். இப்போ வந்துட்டு ட்ரையரில் வந்துட்டு ட்ரையர் டோர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டோரை இப்படி ஓப்பன் பண்ணால் நல்லா கிட்ட கட்டுங்க, போன கிட்ட கொண்டு வாங்க. இப்போ டோரை ஓப்பன் பண்ணோம்னா இதில் உள்ள கனெக்ஷன் வந்துட்டு கட் ஆயிரும். அப்புறம் ட்ரையரு ஸ்டாப் ஆயிரும். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணோம்னா கனெக்ஷனை மேலே தூக்குறதுனால பவர் போய் மறுபடியும் 2 ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் டோர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மேலே தூக்குது கீழே அமுங்குதா, இதுக்கு பேர் தான் டோர் சுவிட்ச். ஓகேவா? இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது டோர் சுவிட்ச். அதே மாதிரி வந்து இது வாஷபிளுக்கான இன்லெட் வாட்டர் வாஷ், இது ஸ்பிங்குக்கான இன்லெட் வாட்டர். இது 2 ஃப்ரண்ட் பேனலோட ஃபங்க்ஷனு. இது வந்து பெல் செட்டுன்னு சொல்லுவாங்க. பெல் செட்டு வந்துட்டு எப்படின்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். பெல் செட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணால் இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பெல் செட்டுடைய ஃபங்க்ஷன் இது தான். சரியா? அடுத்து நம்ம போனோம்னா இது வந்துட்டு வாஷ் மோட்ரு. இது வந்து ஸ்பின் மோட்ரு. இது வந்துட்டு ஃபுல்லாக வாஷ் மோட்ரு, இது ஸ்பின் மோட்ரு. இது ரெண்டுக்குமே ஒரே கம்பைன் கெப்பாசிட்டியாக ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. கெப்பாசிட்டி வந்துட்டு எத்தனை கேஜி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல வேரியபிள் மைக்ரோ ஃபேரட் எம்எஃப்டி சொல்லணும்னா அது மாறுபடும். இப்போ மேக்ஸிமம் சொல்லப்போனால் ஒரு 10 எம்எஃப்டி டு 13 எம்எஃப்டி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் நார்மலாக. இது வந்து ஸ்பின்னருக்கு வந்துட்டு கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னரில் உள்ள கனெக்டர் இது வச்சு தான் அந்த ஸ்பின்னர் ட்ரம் இருக்குது. இதுதான் ஸ்பின் ட்ரம்மு. இதுதான் ஸ்பின் ட்ரம்மையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர். ஓகேவா? இதுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஓடிபின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே காட்டுங்க, பிளாக் கலரில் ஒரு புஷ் இருக்கும். அதுதான் நம்ம ஓடிபின்னு சொல்லுவாங்க. சரியா? அது போச்சுன்னா, இது கம்பெனி பிராண்டு உள்ளது, இது போச்சுன்னா நம்ம வேறு ஒன்று வாங்கி மாடிஃபை பண்ணி தான் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து நிற்கவே செய்யல, வாட்ரு எப்போ பார்த்தாலும் வாட்ரு வந்து அவுட் ஆகிட்டே இருக்குது, இல்லைன்னா வாட்ரு போகலை, அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த பெல் செட்டு தான் எடுத்து பார்க்கணும். பெல் செட் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பெல் செட்டுன்னு சொல்லுவாங்க. இது சில நேரம் கிழிஞ்சிருக்கலாம், இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கலாம், இல்லை வீக்காக இருக்கலாம். அந்த ஸ்ப்ரிங் வந்து லூஸாக இருக்கலாம், இல்லை இது வந்து ஓவர் ஹார்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செட்டு ஃபுல்லாக மாற்ற வேண்டியது இருக்கும். இது எங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வச்சு நம்ம இப்படி டைட் பண்ணிடணும். சில மாடலில் வந்துட்டு இந்த மாதிரி திரும்பி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மாடலில் 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி டைப் இருக்கும். சரியா? இப்படி போட்டு இப்படி மாட்டிட்டோன்னே இது வந்து மேலே தூக்கும். இப்படி தூக்குனா வாட்ரு போகும், இப்படி க்ளோஸ் பண்ணால் வாட்ரு போகாது. அதுதான் அந்த ட்ரெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே இப்படி தூக்கிட்டு வெளில போயிடும் வாட்ரு. இப்படி க்ளோஸ் பண்ணால் வாட்ரு போகாது. ஸோ இது பெல் செட்டு. நம்ம வாட்ரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதான். சரியா? அடுத்து இது மோட்டர் சொல்லிட்டேன்னா இதோடைய ஃபிட்டிங்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். அப்புறம் வயரிங் கனெக்ஷன் வந்துட்டு ஓகே பாய்.